Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்தின் மிக நீளமான சாலை மேம்பாலம் கோவை அவிநாசி சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைத்து இந்திய அளவில் 3வது இடத்தை பிடித்த பெருமையை பெற்றுள்ளது. இந்த மேம்பாலத்தில் 45 நிமிட பயணத்தை தற்போது 10 நிமிடங்களில் பயணிக்கலாம். 228 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த பாலத்தை திறந்து வைத்த முதல்வருக்கு கோவை மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த பாலங்கிறது 10 கிலோமீட்டர் தூரம். இது கோயம்புத்தூரில் இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கோட இது சாதாரண டிராஃபிக் கிடையாது. பெங்களூருக்கும் சென்னைக்கும் நிகரான டிராஃபிக் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த பாலம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சிறப்பான ஒரு பாலமாக தான் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா பிஹெச்சிக்கு போகிற கல்லூரி ஆகட்டும், ஏர்போர்ட்டுக்கு போகிறதாகட்டும், கோவை அதாவது பார்த்திங்கன்னா ஈரோடு, சென்னை எல்லா புறவழிச்சாலையிலேருந்து வர வாகனமும் இந்த ரோட்டில் தான் பயணிக்க போகுது. அப்போ இந்த பாலம் உங்களுக்கு காந்திபுரம், அப்புறம் சிங்காநல்லூர் இது எல்லாத்துக்குமே போய் ஈஸியாக அவங்க அங்கங்கே போய் ஜாயிண்ட் ஆகிக்கலாம். அந்த பக்கம் டிராஃபிக் ஆனாலும் இந்த பக்கம் வந்துக்கலாம். நேராக அங்கே பழைய மேம்பாலத்தில் ஏறினோம்னா நேராக சின்னிபாளையத்தில் இறங்கிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இறங்கிடலாம். அதுக்கப்புறம் பைபாஸ் பிடிச்சா போயிட்டே இருக்கலாம். கோவைக்கு தந்த மகத்தான திட்டங்களில் மணிமகுடம் சூட்டக்கூடியது அவிநாசி மேம்பாலம். ஐயா பெரியாருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஜிடி நாயுடு என்று இந்த பாலத்திற்கு பெயர் வைத்து பெரியாருக்கும் மரியாதை செய்து ஐயா ஜிடி நாயுடுக்கும் நன்றி செலுத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த அவிநாசி பாலமானது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது. 45 நிமிடம் முதல் 1 மணி நேரம் பயணத்தை 15 நிமிடமிலிருந்து 20 நிமிடமாக குறைக்கப்படும். இதனால் மக்களும் சரி, வேலைக்கு செல்பவர்களும் சரி, கல்லூரி மாணவர்களுக்கும் சரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டமானது 2020இல் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இந்த 4 வருடத்திற்குள் தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை துரிதமாக செயல்படுத்த சொல்லி இதை மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளார். நன்றி நன்றி நன்றி.